அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாளை வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம். ஒளிந்து திரியும் ராஜித சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பெரும் வருவாய் இழப்பு. கிளிநொச்சியில் வன்முறை கும்பல் வெறியாட்டம், அச்சத்தில் உறைந்த வீட்டினர். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு போராட்டத்தால் பதற்றமான நிலை. முன்னெடுக்கப்படவிருந்த தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டது. வெளியான அறிவிப்பு. நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கையில் 878 பேர் கைது. புத்தளம் வனப்பகுதியில் தீ விபத்து. கொஸ்பெலன பாலத்துக்கு அருகில் ஆற்றில் இருந்து சடலம் ஒன்று மீட்பு. தொடர்பட விரிவான செய்திகள். அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை இன்று அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வஸ்ம கொடுப்பனவு நாளை வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. மேலும் 14,21,745 பயனாளிகளுக்கு 11,275 மில்லியன் ரூபாய் அஸ்வஸ்ம கொடுப்பன தொகையாக விநியோகிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் பணத்தை பெற முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதனால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெறுவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ராஜித சேனாரத்னவை கைது செய்து முன்னிலைப்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவினால் கடந்த 12ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் 262 லட்சம் ரூபாய் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க வருமாறு ஆணைக்குழுவினால் பல்வேறு தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தரவில்லை. இந்நிலையில் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் தற்போது அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 63,11,77,650 பெரும் பயிற்சி வருவாயை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலைக்காக முதன்முறையாக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு கட்டாய குடியிருப்பு பயிற்சி வழங்க தவறியதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயம் பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பயிற்சி இல்லாமல் 28,165 வீட்டு பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தற்போதைய செயல்திறன் குறித்த கோப் குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மே 2023 முதல் ஜூன் 2024 வரை 83 சிறுவர்கள் வீட்டு சேவைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்ற ஒரு தீவிரமான உண்மை இதன்போது வெளிப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனுடன் வேலைவாய்ப்பு விவகாரம் அதன் ஒழுங்குமுறை பத்திரத்திற்கு வெளியே வணிக ரீதியாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் போது செயல்படுத்தப்பட்ட ஜெயகமு இலங்கை திட்டத்துக்காக 12 பில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் குறித்தும் கோப் குழு கவனம் செலுத்தியுள்ளது. கிளிநொச்சி பழைய சோரன்பற்று பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் நேற்று இரவு இனம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்து உடைமைகளை சேதமாக்கி தீயிட்ட சம்பவத்தால் வீட்டினர் அச்சத்தில் உள்ளனர். முகத்தை மூடி மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுடன் 2 மோட்டார் சைக்கிள்களில் 4 நபர்கள் வீட்டுக்குள் தாக்குதலை மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். 4 நபர்களில் ஒருவர் வீட்டின் வாசல் கதவுடன் நிறுத்தப்பட்டதுடன் ஏனைய மூவர்களும் கத்தி வாள்களுடன் வீட்டுக்குள் நுழைந்து உடைமைகளை சேதமாக்கி தீயிட்டுள்ளனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கிய நிலையில் பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பு திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்க தவறிவிட்டதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் செயற்பாட்டாளர்களான வசந்த முதலிக்கே மற்றும் லஹிரு வீரசேகர ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியே மூத்த போலீஸ் அதிகாரியுடன் காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. முத்துநகரில் 1972 ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம். 352 குடும்பங்கள் 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களில் தங்கியுள்ளது. நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிட்டவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த தொடருந்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. முன்பதாக முன்பதிவு செய்யப்பட இருக்கை தொடர்ந்து சேவைகளில் இருந்து விலகுவதற்கு தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் தீர்மானித்திருந்தனர். எனினும் தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 878 பேர் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இலங்கை காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த மொத்தம் 6676 அதிகாரிகள் இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதன்போது 26125 பேர் சோதனை செய்யப்பட்டனர். 10,791 வாகனங்கள் மற்றும் 8,091 உந்துருளிகள் சோதனை செய்யப்பட்டன. சோதனைகளின் போது போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 878 பேர் கைது செய்யப்பட்டனர். புத்தளம் அட்டவில்லாவ வனவிலங்கு சரணாலயத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளதாக புத்தளம் பேரிடர் மேலாண்மை உதவி பணிப்பாளர் நிசாத பண்டார தெரிவித்துள்ளார். மதுரகம கிராமத்தின் திசையில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் சரணாலயம் முழுவதும் தீ பரவியதால் புத்தளம் தம்பப்பண்ணி கடற்படை தளம் மற்றும் புத்தளம் நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அதை தடுக்க அதிக முயற்சி எடுத்துள்ளனர். தீ பரவியதால் சுற்றியுள்ள கிராமங்களையும் அருகிலுள்ள தம்பப்பண்ணி கடற்படை தளத்தையும் பாதுகாக்க மாலுமிகளும் நகராட்சி மன்ற தீயணைப்புத்துறையும் கடுமையாக உழைத்தனர். மொரட்டுவ பிளியந்தல வீதியின் கொஸ்பெலன பாலத்துக்கு அருகிலுள்ள ஆற்றில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பிளியந்தல போலீசார் தெரிவித்தனர்.
போல்கொட ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீஸ் அவசர பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கடந்த 2 நாட்களாக வீட்டிலிருந்து காணாமல் போனதை அடுத்து அது தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களால் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் வேறு பல நோய்களுக்கும் ஆளாகி இருந்ததாகவும் உயிரிழந்தவரின் சகோதரர் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பிலியந்தல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.